Hello children, welcome back to my channel. இப்போ இந்த வீடியோல செக்ஷன் டி 33rd question, அதாவது செக்ஷன் டில லாஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஏன் நான் தனியா டிஸ்கஸ் பண்றேன்னா, நிறைய பேருக்கு இந்த ஹைஜீன்ஸ் பிரின்சிபல் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ ஐ தாட் இதை தனியா இதை எடுத்து இந்த வீடியோ பண்ணி இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுனால ஐ ஐசோலேட்டட் திஸ். இதை தனியா எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த வீடியோ ஸ்பெஷலா பண்றேன். ஸ்டேட் ஹைஜீன்ஸ் பிரின்சிபல் ஷோ வித் த ஹெல்ப் ஆஃப் சூட்டபிள் டயக்ராம் how this principle is used to obtain the diffraction pattern by a single slit. Draw plot of intensity distribution and clearly explain why the secondary maxima becomes weaker with increasing order n of the secondary maxima. இது A. B இன்னொரு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் A எப்படி பண்றது பார்க்கலாம். முதல்ல ஹைஜீன்ஸ் பிரின்சிபல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா அபவுட் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்றத பத்தி ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு தெரியணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு பிரைட் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சோர்ஸ், ஏதோ ஒரு பிரைட் ஆப்ஜெக்ட் வரும். இந்த பிரைட் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், எல்லா திசையிலையும் பார்த்தீங்கன்னா இன் ஆல் டைரக்ஷன்ஸ் இது லைட் இஸ் நவ் கோயிங் டு பி ப்ராபகேட்டட் இல்லையா, எல்லா டைரக்ஷன்ஸ்லையும். லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் வேவ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல அதாவது என்னன்னா, இந்த ஹோல் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மேட்டர்லாம் இட் வில் ஸ்டார்ட், அதாவது ஈதர் அப்படின்ற ஒரு பார்ட்டிகல் தான் இருந்தது அப்படின்றது ஹைஜீன் பீரியட்ல நியூட்டன் சொல்லி அதை ஹீ டுக் இட், அது அவரும் எடுத்துட்டு போயிட்டு அது என்ன சொன்னார்னா, இந்த பார்ட்டிகல் இந்த ஈதர் பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் பண்ணும், ஆசிலேட் பண்ணும், தே வில் ஹேவ் அன் வைப்ரேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ அப்படி வைப்ரேட்டரி மோஷன் பண்றச்சே என்ன ஆகும், இட் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ரிப்பிள்ஸ், இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் லைக் தட். அப்படி வேவ், இப்போ ஒரு தண்ணியில நம்ம ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சோன்னா எப்படி மேல ஒரு ரிப்பிள்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேவ் ஃபார்ம் இதுல வரும். ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலி இப்போ இது as long as இதுல எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாத பொழுது, அதாவது இந்த வேவ் ஃப்ரண்ட் இப்படி இட் கீப்ஸ் ஆன் கோயிங் லைக் திஸ். ஆனா இதுல ஏதாவது ஒரு ஸ்மால் ஹோல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இதுல ஒரு ஸ்மால் ஹோல் இருந்ததுன்னா இது என்ன ஆகும்னா பாத்தீங்கன்னா, வாட் வில் ஹேப்பன் நவ், it will now go like this. அதாவது instead of it will be more like, say இது ஒரு சின்ன ஸ்லிட். ஓகே, this is a single சின்ன ஸ்லிட். இப்போ லைட் என்ன ஆகுது, light from a source is coming like this. இப்போ எல்லா லைட்டும் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. alright, all the light are coming like this. இப்போ நார்மலா எந்த இப்போ ஒரு பார்ட்டிகல், அதாவது பார்ட்டிகல் இல்லாம ஏதாவது ஒரு புல்லட் இல்ல ஒரு ஸ்டோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்படி ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா என்ன ஆகும், இது நேரா இதுல ஸ்ட்ரைக் ஆகும், இதுல கொண்டு இதுல முட்டும். இது என்ன ஆகும், இட் கோ ஸ்ட்ரெயிட் இல்லையா, அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆகும். ஆனா லைட்ல மாத்திரம் என்ன ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஸ்ட்ரெயிட் இது திஸ் இஸ் சப்போஸ் டு பி என்ன ஆகும், லைட்ல மாத்திரம் யூ கேன் see that இப்படி விரிஞ்சு ஒரு கோனிக்கல் ஷேப்ல இப்படி போறதுன்னு பார்க்கலாம். That means light is getting bended here இல்லையா. இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா இங்க இந்த ஆப்ஸ்டிக்கல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஸ்டிக்கல்ல வரச்சு என்னாச்சு, பார்ட்டிகலா இருந்தா அதுல முட்டி போகும், இல்லைனாக்கா ஸ்ட்ரெயிட் பார்ட்டிகலா இருந்தா இட் வில் கோ ஸ்ட்ரெயிட். ஆனா இது என்னாச்சு, இங்க இருக்கிற வேவ்ஸ் என்ன பண்ண ஒவ்வொரு, இப்ப நான் நினைக்கிறேன் இது பண்ற ஒவ்வொரு பார்ட்டிகலும் இங்க பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதுல பாத்தீங்கன்னா இட் இஸ் நவ கோயிங் டு பெண்ட் ஆக்சுவலி. ஓகே, சோ இந்த பெண்டிங் ஆஃப் லைட்டை தான் நம்ம டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி ஹைஜீன்ஸ் பிரின்சிபல் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னா என்னன்றது தெரியும். ஸோ வாட் இஸ் வேவ் ஃப்ரண்ட்? வேவ் ஃப்ரண்ட்ன்றது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பார்ட்டிகல் சப்போஸ் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சோர்ஸ் இருக்கு, ஒரு பிரைட் சோர்ஸ் இருக்கு. இட் இஸ் நவ் கோயிங் டு ப்ராபகேட் வேவ்ஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இங்க இதுல ஒவ்வொரு, அதாவது ஹைஜீனோட இதுபடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட், இது வேவ் ஃப்ரண்ட்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் வேவ் ஃப்ரண்ட்ன்றது என்னன்னா நத்திங் பட்
It is a continuous locus of all particles of a medium. ஒரு locus இங்க இருந்து இந்த particle locusன்றது என்னது, which are now going to be equidistant from one particular point, இல்லையா? So இது எல்லாம் இப்ப they are not going இந்த இங்க இருக்கிற particles எல்லாமே they are now going to vibrate in the same phase. எல்லாம் ஒரே phaseல தான் இப்போ வந்து vibrate ஆகும், இல்லையா? So wavefront வந்து spherical wavefront இருக்கலாம், cylindrical wavefront இருக்கலாம், plane wavefront இருக்கலாம். So rays வந்து அதே மாதிரி எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா இந்த rays வந்து எப்பொழுதுமே they will be normal to the wavefront, normal to the wavefront. இது இப்போ சப்போஸ் அதுக்கு முன்னாடி wavefront அப்படின்றது. So இந்த waves வந்து இப்போ சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, it can be parallel like this. ஓகே, இந்த மாதிரி parallel-ஆ இருக்கலாம். அதாவது இது வந்து இங்க இருந்து இருக்கிற பார்ட்டிகல் என்ன ஆகும், இது வந்து ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆச்சு இங்க ஒரு it will go and form here. இங்க வந்து இப்போ இது என்ன ஆகும், this is இந்த curve நான் இப்போ இத சுத்தி இன்னொரு curve நான் வரையறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ it is now going to be more like இத சுத்தி படிச்சா so இப்போ இந்த wave எல்லாம் இங்க விரிஞ்சு போச்சு, இல்லையா? it is now expanded to this form. இங்க இருந்து இங்க விரிஞ்சு போகுது. அடுத்து என்ன ஆகும், it will now expand to the next portion. So அப்படி இருக்கறச்சே இந்த particles எல்லாம் இப்படி விரிஞ்சு போயிட்டே இருக்கறச்சே கூட at any time you can say that இந்த waves இந்த rays பாத்தீங்களா, அந்த rays வந்து இதுதான் wavefront. இந்த ஒவ்வொரு curve நான் வரைஞ்சிருக்க பாத்தீங்களா, அதெல்லாம் wavefront. So they will always be perpendicular. இப்போ நான் இதுக்கு ஒரு tangent வரைஞ்சேன்னு வச்சுக்கீங்களா, இதுக்கு ஒரு tangent, இதுக்கு ஒரு இது you can see that they will always be perpendicular every time. Okay, so wavefront வந்து plane wavefront இருக்கலாம், cylindrical wavefront இருக்கலாம், spherical wavefront இருக்கலாம். Alright, so இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ Huygens principle எப்படி நம்ம இங்க கொண்டு வரோம். இவர் என்ன சொல்றாருன்னா, every point of the given wavefront acts as a fresh source. அதாவது இப்போ இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா, alright, இத நான் ஃப்ரெஷ்ஷா வந்து கிளியரா வரையறேன். இப்போ this is now going to be one source னு வெச்சுக்கோங்க. Okay, let us take this source. இந்த sourceல இருந்து இப்போ இந்த particles இது வந்து it is now going to rays now going to be coming like this. Alright, இப்போ இது வந்து இதுல ஸ்ட்ரைக் ஆச்சே என்ன ஆகுது, இது வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இங்க இந்த வேவ் ஃப்ரண்ட் வந்து அதாவது இந்த ஒரு பார்ட்டிகல் வந்து இங்க எக்ஸ்பேண்ட் ஆகிருச்சு, இட் இஸ் நவ் கோயிங் டு ஃபார்ம் another bigger wavefront like this. It goes on expanding, இல்லையா? இப்போ நான் என்ன சொல்றேன், இவங்க என்ன சொல்றாருன்னா, ஹைஜன் என்ன சொல்றாருன்னா, இதுல நம்ம there are now going to be infinite points. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நாம சில ரெஸ்பெக்டட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ 1 2 3 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் வந்து நான் let me mark it as A B அப்படின்னு மார்க் பண்றேன். ஓகேவா? சோ இப்போ இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் they are now going to act as a fresh source for new disturbance. இதுல இருந்து இன்னொரு நியூ டிஸ்டர்பன்ஸ் உருவாகும் அப்படின்றது அவரோட தியரி. ஓகே, சோ இப்போ இதுல இருந்து இப்போ என்ன ஆகும், இது வந்து மறுபடியும் இன்னும் ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் ஆகும், இல்லையா? இப்போ எக்ஸ்பேண்ட் ஆறச்சே சோ இந்த ஒவ்வொன்றும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இன் தி சென்ஸ் இது ஒரு ரிப்பல் கிரியேட் பண்ணும், இது ஒரு ரிப்பல் கிரியேட் பண்ணும், இது ஒரு ரிப்பல். ஸோ ஒவ்வொரு அதை சுத்தி திஸ் அ சென்டர் இஃப் தேர் வில் பி ரிப்பல்ஸ் எவ்ரிவேர். ஆல்ரைட், இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு பாயிண்ட் ஒரு சென்டரும் வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டர்லையும் வந்து அதை சுத்தி உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் இதுவாகும். ஸோ வித் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இதை எல்லாத்துக்கும் ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சேனாக்கா, அப்கோர்ஸ் மை டிராயிங் இஸ் நாட் ப்ராப்பர் சில்ட்ரன், யூ கேன் நாட். இப்படி வந்து நான் இது எல்லாத்துக்கும் வரைஞ்சேன்னா இங்க வருது பாத்தீங்களா, இது வந்து I can mark this as A dash B dash or A1 B1 மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, A1 B1. This is the new wavefront. ஓகேவா? This is now going to be the new wavefront. இப்போ நீங்க கேட்கலாம், மேல வந்து tangent வரைஞ்சேனே, why can't we draw here also? Yes, I can draw here also. இந்த curve-யும் நான் வந்து so you get a curved wavefront like this. இதை A2 B2 அப்படி நான் மார்க் பண்றேன். ஆல்ரைட், இப்போ நீங்க கேட்கலாம் எப்படி நான் வந்து ஸோ இந்த வேவ் ஃப்ரண்ட் வந்து கர்வ் வேவ் ஃப்ரண்ட் ஆஸ் இட் கோஸ் பியாண்ட் ஒரு பர்டிகுலர் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக போயிடும். ஸோ வி saw that it is now going to be perpendicular, இல்லையா? ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே இது பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ அப்போ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அங்கேயும் நான் வந்து இந்த சோர்ஸ் வந்து இப்படி ஐ கேன் டேக் ஃபியூ பாயிண்ட்ஸ், அதை சுற்றி வந்து ஐ கேன் ட்ரா தி ரிப்பிள்ஸ் ஆர் disturbance like this. இத சுத்தி ஒரு ripples வருது இல்லையா, அதே மாதிரியே I can draw the tangent here. Okay, இங்கேயும் tangent வரையலாம், இங்கேயும் tangent வரையலாம். So the propagation of wave is now going to be, அதாவது இந்த over a period of time என்ன ஆகும், இது அப்படியே இது வைட்டு இது வந்து parallel-ஆ மாறிடும்.
ஓகே, இப்போ இந்த வேவ் ஃப்ரண்ட்டை எப்படி வரையலாம்? இப்போ ஏபி அப்படின்றது முதல்ல பார்த்தோம் இல்லையா? திஸ் வாஸ் ஏபி அப்படின்றது முதல்ல பார்த்தோம். அதுதான் வந்து ஒரு பர்டிகுலர் வேவ் ஃப்ரண்ட், அதை பிரைமரி வேவ் ஃப்ரண்ட்னு எடுத்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல இது வந்து பர்டிகுலர் வேவ். ஆஃப்டர் அ டைம் டி என்ன ஆயிருக்கும், இந்த பார்ட்டிகளோட ரிப்பிள்ஸ், இந்த ரிப்பிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இட் வுட் ஹவ் டிராவல்ட் ஹியர் இல்லையா? இட் வுட் ஹவ் டிராவல்ட் ஹியர். ஸோ அதோட பொசிஷன் எங்க இருக்கும் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம என்ன பண்ணலாம், டைம் டீன்னு எடுத்துக்கலாம். அதாவது டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை திஸ் பார்ட்டிகல் in a time t seconds. So, distance is equal to speed into time னு தெரியும் இல்லையா உங்களுக்கு. So c இங்க வந்து லைட் இல்லையா, so அதோட velocity என்னது c. So distance or the radius is equal to c into t னு எடுத்துக்கலாம். ஓகே, let us take c into t. Say time வந்து can be 1 second or 2 seconds அந்த மாதிரி எடுத்துட்டு c is now going to be 3 into 10 to the power of 8 இல்லையா, அந்த இதில் வச்சுட்டு அதை வந்து ஒரு ரேடியஸை வச்சு இது வரைஞ்சிருங்க. அந்த மாதிரி you keep and join all the curved portions. Okay, in the surface அப்படியே அந்த surface எல்லாத்தையும் அப்படியே draw spheres and then you try to join it. அதுதான் that is now going to give you the position of the secondary wave front. அதே மாதிரி tertiary, அதே மாதிரி it goes on multiple times. இந்த மாதிரி போயிட்டு finally it will become a parallel wave. இந்த மாதிரி உங்களுக்கு அதாவது நீங்க இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கொஞ்சம் 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 கொஞ்சமா அது விரிஞ்சு போய் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து they are now going to act as a source for செகண்டரி வேவ்லெட் அப்படின்றத நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஆல்ரைட். இப்போ இந்த ஒரு சப்போஸ் ஹோமோஜினஸ் ஐசோட்ராபிக் மீடியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூரிங் வேவ் ப்ராபகேஷன் இந்த ஸ்பெரிக்கல் இது பார்த்தோம் பாத்தீங்களா, இது வந்து இட் வில் இன்க்ரீஸ் யூனிஃபார்ம்லி இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல தான் மூவ் பண்ணும். ஓகே, அண்ட் கேட்கலாம் நீங்க ஏன் வந்து இது வந்து நம்ம வந்து இன்னொரு வேவ் ஃப்ரண்டா எடுத்துக்க முடியாது அப்படின்னு கேட்கலாம். நோ, ஏன்னா every time light is now going to, the energy is now going to move forward, not in the backward direction. It is always, இது வந்து முன்ன நோக்கி தான் செல்லுது தவிர it is not going இந்த பின்னாடி போகல. It is not going back இல்லையா, it is going in the front. அதனால we take only this as the secondary. அதாவது a dash b dash தான் நம்ம secondary wave front எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது வந்து ஹைஜீன்ஸ் பிரின்சிபல். இப்போ இதை பேஸ் பண்ணி நாம எப்படி நம்ம டைஃப்ராக்ஷன் வந்து எக்ஸ்பிளைன், ஏன்னா அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, clearly explain, show with the help of the suitable diagram how this principle is used to obtain the diffraction pattern by a single slit. இது எப்படி நம்ம இந்த ஹைஜீன்ஸ் பிரின்சிபல் அதுல எப்படி நம்ம பொருத்தி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டைஃப்ராக்ஷன்றது வந்து நத்திங் பட் a phenomenon of bending of light around the corners. So suppose இதுதான் ஒரு source of light வெச்சுக்கங்களேன், இங்க இருந்து இப்படி this is now going to be the source வெச்சுக்கலாம். yes, இப்போ இங்க ஒரு obstacle இருக்கு, இங்க ஒரு obstacle இருந்ததுன்னா நார்மலா இருந்தா என்ன இருக்கும், so and இங்க ஒரு screen இருக்குன்னு வெச்சுக்கோங்க. let us assume that there is now going to be a screen here. okay, இப்போ என்ன ஆகும்னா நார்மலா இருந்தா இப்படி போயிருக்கும், ஆனா இந்த ஆப்ஸ்டிக்கல் இருந்ததுனால there is now going to be a bending and this is now going to be here. இந்த பெண்டிங்னால இந்த ரேஸ் வந்து it is now going to be here. Straight line children, it's not a curved one, it is going to be a straight line. okay, all right. இப்போ இது ஸ்கிரீன், இது வந்து இந்த அப்பர்ச்சர் எப்படி வேணா இருக்கலாம், ஆப்ஸ்டிக்கல் வந்து ஒரு லென்ஸாவோ இல்ல ஒரு சின்ன ஒரு குச்சியாவோ எது வேணா இருக்கலாம். ஓகே, இந்த டீவியேஷன் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஸ்டிக்கல் வந்து எப்படி இருக்கு, அதோட அப்பர்ச்சர் எப்படி இருக்கு அதை பொறுத்து இந்த டீவியேஷன் வந்து அமையும். சரியா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஸ்டிக்கல் நானே இது வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது இது பாருங்க, இப்போ திஸ் இஸ் நவ் கோயிங் டு பி இன்னும் கொஞ்சம் பெருசா இந்த ஸ்லிட் எடுத்துக்கலாம். இப்போ இன்சிடென்ட் வேவ் இஸ் நவ் கோயிங் டு பி ஹியர், ஆல் தி இன்சிடென்ட் வேவ் இஸ் நவ் கோயிங் டு பி along with this direction. இப்போ பாத்தீங்கன்னா இந்த டைஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட் வந்து என்ன ஆகும், ஆக்சுவலி எல்லாம் இது வரைக்கும் வரும், ஆனா இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், இட் இஸ் நவ் கோயிங் டு பி okay, இந்த ரேஸ் வந்து it is, let's say it is now going in this direction, இந்த ரேஸ் வந்து it is now going in this direction, all the rays are now going in this direction. okay, but இந்த எட்ஜ்ல வர்ற வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், it will now go this way. அதே மாதிரி இந்த எட்ஜ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா it will go this way. okay, இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இங்க as we saw, இப்போ இது ஒவ்வொரு சோர்ஸும் வந்து they are now going to act as a source. அந்த ஒவ்வொரு பார்ட்டிகல் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ஃபைனைட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், நம்ம வந்து ஃபைனைட் பார்ட்டிகல்ஸ். ஆனா இந்த பர்டிகுலர் ஸ்லிட் வந்து சின்னதா இருக்கிறதுனால it is now going to be finite. இன்ஃபைனைட் சொல்ல முடியாது, ஏன்னா
இங்க ஒரு எண்ட் இருக்கு, இங்க ஒரு எண்ட் இருக்கு இல்லையா? ஸோ என்ன ஆகும், நாம என்ன பார்த்தோம், ஒவ்வொரு தடவையும் the waves will be perpendicular to the wave front அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? the rays will always be perpendicular to the wave front. அப்ப என்ன ஆகுதுன்னா, இது வரைக்கும் இப்ப ரேஸ் இப்படி வருது, இந்த வேவ் ஃப்ரண்ட் இப்படி இருக்கு, வேவ்ஸ் இப்படி இருக்கு, இந்த வேவ் ஃப்ரண்ட் இப்படி இருக்கு. ஸோ இது வந்து ரிப்பிள்ஸ் இப்படி கர்வ்டா நம்ம வரையணும். ஆனா இந்த பார்ட்ல வரைச்சு இது என்ன ஆகுது, இட் இஸ் நவ் பிகமிங் லைக் திஸ். தேர் இஸ் நவ் கோயிங் டு பி a curve. It is no more. ஏன்னா இந்த perpendicular இருக்கிறதுனால. So how do you get the curve? இப்படி கிடைச்சிரும். Okay, there is going to be, it's no more a straight line. Instead, there is now going to be a curve at both the ends. இந்த curve என்ன ஆகும், போக 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 it will be going on like that. Alright, இப்படி போகும். இது வந்து இந்த மாதிரி இது ஒரு சிங்கிள் ஸ்லிட்ல பார்க்கறச்சே நம்ம இந்த கர்வ்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி வரும், அதுக்கப்புறம் இது போகும், அந்த மாதிரி it will go on expanding like that. Okay, so இதுதான் வந்து நம்ம diffraction of light இந்த ஒரு due to a single slit. இந்த bending இருக்கு பாத்தீங்களா, இந்த bending எதனால happen ஆகுதுன்னா, that's because இந்த wave front வந்து every time the ray is now going to be perpendicular to the wave front. அதனால இங்க அந்த bending நடக்குது. So no more it is now going to be, so obstacle இல்லாத பொழுது straight இருக்கும். ஆனா obstacle இங்க இருக்கிறச்சே என்ன ஆகுது, the bending happens here and so as a result of which you get a wave front like this. So that goes on like that. ஓகேவா? இதுதான் diffraction patternல உள்ள wave front ன்னு சொல்லலாம். இப்போ இது how to carry over, இதை நம்ம ஒரு சிங்கிள் ஸ்லிட்னால இதை தியரட்டிக்கலாக நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதாவது ஒவ்வொரு பொசிஷன்லையும் பார்த்தீங்கன்னாக்கா டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இதில் இருக்குனாக்கா இட் இஸ் நவ் கோயிங் டு பி த்ரூ அன் ஆங்கிள். இது வந்து பெர்பெண்டிகுலர் பார்த்தோம். ஸோ சப்போஸ் இது வந்து திஸ் இஸ் நவ் கோயிங் டு பி த ஸ்ட்ரெயிட் இதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஸ்க்ரீன். இதை சப்போஸ் ஓகே லெட் மீ ட்ரா இட் கிளியர்லி. லைக் வந்து பார்த்தீங்கன்னா லெட் மீ டேக் த சோர்ஸ் ஹியர். ஓகே, இந்த சோர்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு ஹேவ் அ கன்வர்ஜிங் மிரர், converging lens here and ஒரு narrow slit here. Okay, the narrow slit is now going to be, and of course narrow slit in the sense நான் கொஞ்சம் amplify பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகும், the source இதுலேருந்து வரக்கூடிய waves வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா இது வந்து இப்படி வரும், and இங்கேருந்து வரக்கூடியது வந்து it will now go like this. Okay, but இங்கே நான் ஒரு இன்னொரு lens வச்சிருக்கேன். Suppose I'm going to have another convex lens here. இப்போ என்ன ஆகும், there is now going to be a screen here. Suppose there is now going to be a screen here. Okay, இப்போ we are going to collect all these rays on the screen. இப்போ this what will happen is இப்படி வருது இல்லையா, இது வந்து it will converge, right? It will get converged and it will now, and again அதே மாதிரி இந்த ray வந்து இங்க converge ஆகி it will now come at the center. அதனால we get a center bright fringe. ஓகேவா, center bright fringe வந்திருக்கு. இப்போ சப்போஸ் இது ஏபின்னு எடுக்கலாம். ஓகே, லெட் அஸ் டேக் திஸ் ஆஸ் ஏபி அண்ட் இது வந்து இந்த சென்டர் பிரைட் ஃப்ரிஞ்ச் இஸ் நவ் கோயிங் டு பி, ஒன்று நடுவில் இருக்கிறது அன்டிவியேட்டடாக அப்படியே போகும், அது வந்து லெட் அஸ் டேக் திஸ் பாயிண்ட் அஸ் சி நவ். ஓகே, ஸோ இப்போ இங்கே தான் பெண்டிங் ஹேப்பன்ஸ் இல்லையா. சப்போஸ் நவ் ஐ எம் கோயிங் டு ட்ரா அ நார்மல். ஓகே, லெட் அஸ் ட்ரா அ நார்மல். ஸோ இப்போ இந்த ரே என்ன ஆகும், இங்கேருந்து வர்றது தான் இந்த பெண்டிங் ஹேப்பன்ஸ். But what happens is it is now going to get converged இல்லையா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து கன்வர்ஜ் ஆச்சு. கன்வர்ஜ் ஆகிட்டு என்ன ஆகும், it will get அப்படி அங்கே டிவியேட் ஆகிடும் டு another point. அதே மாதிரி இங்கே வந்து பெண்டிங் ஹேப்பன்ஸ், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு again it will now get converged here. So let us say இந்த பர்டிகுலர் பாயிண்ட் Pல வந்து எல்லாம் கன்வர்ஜ் ஆகும். அதே மாதிரி இந்த சென்டரில் இருக்கிற அண்ட் இதுதான் நார்மல்னு வச்சுக்கலாம். Okay, it is now going to be the normal AN. All right, so it is now deviated through an angle of theta. In the bending எவ்வளவு angle இது ஆயிருக்கு, it is now happened through an angle theta அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஆல் ரைட். இப்போ இந்த ரே வந்து என்ன ஆகும், this is now going to go straight like that. Okay, it is now going to happen like that. So இது எல்லாத்துக்கும் arrow mark போடுங்க, that is very important. Okay, optics and wave optics பொறுத்தவரை arrow diagram is very very important. Okay, ஏன்னா அது டைரக்ஷன் எப்படி போறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆல்ரைட், இப்போ இந்த PO அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து let us say this is now going to be x, இந்த ஆங்கிள் theta. So second, அதாவது according to Huygens principle, each point on the unblocked portion, இதுதான் unblocked portion இல்லையா, AB is unblocked portion. இதுல வந்து என்ன ஆகுது, or the plane wave front, அதாவது unblocked portion
அதாவது நான் இப்போ அந்த டாட்டட் லைன்ஸில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இதில் வந்துட்டு ஆஃப் த பிளேன் வேவ் ஃப்ரண்ட், இதுக்கு ஏபிக்கு பிளேன் வேவ் ஃப்ரண்ட் இல்லையா, தட் வில் நவ் இதுதான் பிளேன் வேவ். இந்த டாட்டட் லைன்ஸில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, தட் இஸ் நவ் கோயிங் டு பி த அந்த அன்பிளாக் போர்ஷனில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து தே வில் நவ் ஆக்ட் அஸ் அ சோர்ஸ் ஃபார் செகண்டரி வேவ். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் அங்கிருந்து தான் இப்போ செகண்டரி வேவ்லெட்ஸ் will be given out in all directions. புரியுதா? செகண்டரி வேவ்ஸ் வந்து இந்த பாயிண்ட் சி இருக்கு பார்த்தீங்களா, இந்த சி வந்து இட் இஸ் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஏசி அண்ட் பிசி ஆர் ஈக்குவல் இல்லையா, அதனால அது என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஓக்கு போய் ரீச் ஆகிடும் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ், அது நேராக போயிடும் வித்தவுட். அதனால அதோட பாத் டிஃபரன்ஸ் வந்து ஜீரோன்னு சொல்லலாம். இந்த செகண்டரி வேவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், ஒன்றுத்துக்கு ஒன்று தே வில் ரீஎன்ஃபோர்ஸ்னா ஒன்றுத்துக்கு ஒன்று கன்வர்ஜ் ஆகிக்கும், ஒன்றுத்துக்குள்ள தே வில் டிஃப்யூஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ரிசல்ட்டிங் இன், அதனால இதெல்லாம் ஒன்றுக்குள்ள சேர்ந்து தே வில் நவ் ரிசல்ட் இன் அ மேக்ஸிமம் பிரைட் பாயிண்ட். ஓல வந்து மேக்ஸிமம் இன்டென்சிட்டியில் உள்ள பாயிண்ட் வரும் ஓல. ஓகே, இப்போ லெட்ஸ் நவ் கோ டு த பொசிஷன் ஆஃப் செகண்டரி மினிமா. இப்போ செகண்டரி ஆக்சுவலி அவங்க கேட்கல இதில், நான் நீங்கள் இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறச்சே நீங்கள் இதை சொன்னால் போதும், இட்ஸ் இனஃப் யூ எக்ஸ்பிளைன் திஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் நிறுத்திட்டு சொல்லிட்டாங்க, ட்ரா அ பிளாட் ஆஃப் இன்டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் கிளியர்லி வை த செகண்டரி மேக்ஸிமா பிகம்ஸ் வீக்கர். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஹைஜீன்ஸ் பிரின்சிபல் சொல்லிட்டு அதை வச்சு இப்போ டைஃப்ராக்ஷன் ஸ்லிட்ல வந்து எப்படி வந்து இந்த வேவ்ஸ் இங்கே வருது அப்படின்றத மாத்திரம் நீங்கள் சொன்னால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் மேற்கொண்டு எக்ஸ்பிளனேஷன், அதாவது பொசிஷன் ஆஃப் செகண்டரி மினிமா, பொசிஷன் ஆஃப் செகண்டரி மேக்ஸிமா அது சொல்ல தேவையில்லை. நேராக வந்து நீங்கள் அடுத்தது கிராஃபுக்கு போயிடலாம். அதாவது how it is now becoming weaker and weaker அப்படின்றத நம்ம ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா it is now going to be alright. இப்படி நம்ம கிராஃப் வந்து ஒரு கிராஃப் வந்து along, அதாவது பாத் டிஃபரன்ஸ், இப்போ நம்ம பாத் டிஃபரன்ஸ்ன்றது பார்த்தோம் இல்லையா, பாத் டிஃபரன்ஸ் இந்த கிராஃப்ல பார்த்தோம். ஸோ பாத் டிஃபரன்ஸ் along the x axis and intensity along the y axis வரையணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, யூ கேன் சி தட் இது ஸ்லோவாக எப்படி வீக்கன் ஆகிடும். ஓகே, அண்ட் திஸ் வில் பி த சென்ட்ரல் மேக்ஸிமம். ஓகே, இன்னும் கொஞ்சம் கிளியராக வரைகிறேன். சி, சென்ட்ரல் மேக்ஸிமம் முதல்ல வரைஞ்சிருக்கேன், ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லோலி இட் வில் வீக்கன். ஓகே, அதே மாதிரி ஆன் ஐதர் சைட். ஓகே, திஸ் சைட் ஆல்சோ லைக் தட். ஓகேவா, சரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வித் ஆஃப் த, அதாவது இந்த பாயிண்ட் ஓ, இந்த பாயிண்ட் ஓ இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஓ இங்கே வரைகிறேன். ஓகே, ஓ அண்ட் ஓ டேஷ் போடாது, அதாவது இந்த பாயிண்ட் ஓ இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து பொசிஷன் ஆஃப் சென்ட்ரல் பிரைட் மேக்ஸிமம். அண்ட் த பாயிண்ட்ஸ் வித் இதோட இது வந்து அதாவது பாத் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சைன் தீட்டா அப்படின்றது பார்த்தோம் இல்லையா, ஏ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா 2 லாம்டா அந்த மாதிரி செகண்டரி மினிமாக்கு போயிடும். ஓகே, செகண்டரி மேக்ஸிமா ஆர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் தே ஆர் த பாயிண்ட்ஸ் இன் பிட்வீன் செகண்டரி மினிமா அண்ட் இது அப்படியே பார்த்தீங்கன்னா தே வில் பி ஆஃப் ரேபிட்லி டிக்ரீசிங் இன்டென்சிட்டி, அதோட இன்டென்சிட்டி கொஞ்சமாக வீக்கராக போயிடும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அட் த சென்ட்ரல் பாயிண்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் தீட்டா இஸ் 0. ஓகே, ஹென்ஸ் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் அதர் பாயிண்ட்ஸ், அந்த ஸ்லிட்ல இருக்கிற மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் அரைவ் இன் த சேம் ஃபேஸ். நான் அது ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், ஒரு செகண்டரி வேவ்லெட்லேருந்து ஒரு எல்லா பாயிண்ட் செகண்டரி வேவ்லெட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேவ்ஸ் எல்லாம் தே வில் பி இன் ஃபேஸ். சரியா, அப்போ என்ன ஆகும், இது எல்லாம் சேர்ந்து தே ஆர் நவ் கோயிங் டு கிவ் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி அட் சீன் ஏற்கனவே பார்த்தோம். சப்போஸ் இப் த பாயிண்ட் பி ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி இன் சச், அதாவது பீன்றது இன்னும் ஒரு பொசிஷன் பார்த்தோம் இல்லையா, மேலே பார்த்தோம் இல்லையா, அதாவது சீன்றது சென்டரில் பார்த்தோம், பீன்றது இங்கே பார்த்தோம் இல்லையா, திஸ் வாஸ் சி அண்ட் பி வாஸ் சம்வேர் ஹியர் இல்லையா. அந்த பொசிஷனை பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தே வில் நவ் சஃபர் அ ஸ்பேஸ் டிஃபரன்ஸ். ஓகே, பிட்வீன் த ரேஸ் ஸ்டார்டிங், அதாவது எட்ஜ் ஏக்கும், அதாவது இங்கே இதுதான் ஸ்லிட் இருந்தது இல்லையா, திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி, இந்த பாயிண்ட் இப்படி இருந்தது இல்லையா. இப்போ இதுவும் there is a phase difference பார்த்தீங்கன்னா AP and BP, அதாவது rays starting from A and rays starting from B, இது ரெண்டுத்துக்கு பார்த்தீங்கன்னா they are not going to be of same phase இல்லையா, ரெண்டுத்துக்கும் phase difference இருக்கு அப்படின்றது. அது வந்து நம்ம லாம்டான்னு எடுத்திருக்கோம். So the phase difference is given by A sin theta is equal to lambda
or இதுல இருந்து நம்ம sin theta is equal to lambda by a ன்னு சொல்லலாம். Suppose if theta is going to be very small ன்னு இருந்தா அப்ப நீங்க வெறுமையா theta is equal to lambda by a ன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? So if a is equal to lambda 2 lambda அந்த மாதிரி போகும். So if I can now take it as lambda, if theta is very small ன்னு எடுத்துட்டீங்கன்னா lambda is equal to sin theta, a sin theta ன்றது போல a sin theta or lambda by a is equal to sin theta ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? சரி, இப்போ if angle is very small, we saw it as lambda by a. Intensity of the secondary maxima பாத்தீங்கன்னா it will be of இது central maxima பார்த்துட்டோம், இது secondary maxima, this one and this one. Okay, இது வந்து secondary maxima. இது decrease ஆகும் with the order of n ன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா first order, second order, third order, இது first order இருந்துச்சு, இது second order எடுத்துக்கோங்க. So இதுல வந்து பாத்தீங்கன்னா when n is equal to 2 பாத்தீங்கன்னா இது வந்து 1/5 of the intensity தான் இருக்கு. And when n is equal to 3 பாத்தீங்கன்னா it is going to be 1/7 of the intensity. அந்த மாதிரி it goes on like that. ஓகேவா? So therefore அதனால தான் நம்ம clear-ஆ பார்க்கறச்சே we can see that the central maxima is now going to be, so you can as well put it as இது own போட்டுட்டீங்க இல்லையா, இது lambda by a, இது 2 lambda by a, இது 3 lambda by a, அந்த மாதிரி it goes on. In here it is now going to be same way, this is now going to be a, sorry, lambda by a இல்லையா, minus lambda by a, this will be minus 2 lambda by a, and this will be minus 3 lambda by a, and the மாதிரி it will go on. சரியா? So இது இந்த மாதிரி இந்த graph வச்சு நீங்க explain பண்ணணும். ஓகேவா? Next, coming to B. At what angle of incidence should a light beam strike a glass slab of refractive index √3 such that the reflected and the refracted ray are perpendicular to each other? சரி, இது எப்படி சால்வ் பண்றது பார்க்கலாம். So reflected and refracted ray are mutually perpendicular at polarizing angle சொல்லிட்டாங்க. So அப்படின்னா by Brewster's law, so refractive index √3 கொடுத்துட்டாங்க. According to Brewster's law, I is equal to tan inverse of theta, tan inverse of theta. Okay, but theta is the polarizing angle. இப்போ இங்க polarizing angle என்னன்னு கொடுத்துருக்காங்க, √3 கொடுத்துட்டாங்க, which is equal to tan inverse of √3, or எப்போ வந்து tan inverse of √3 is what, 60 degrees. Yeah, so I is equal to 60 degrees. So the angle of incidence should be equal to 60 degrees. அப்படின்னு சொல்லிட்டு இது ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, why are coherent sources necessary to produce a sustained interference pattern? அதாவது to produce a sustained interference pattern, அதாவது அந்த இன்டர்ஃபரன்ஸ் வந்து பேட்டர்ன் வந்து சஸ்டெயின்டா இருக்கணும், அதாவது நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா coherent sources இருக்கணும். the sources வந்து should be coherent sources. coherent sources னா என்னது? they should be of same phase difference. ஓகே, ரெண்டும் வந்து same phase differenceல the rays coming out வந்து should be of same phase difference. ஓகேவா? and reasons வந்து suppose if they are not coherent வச்சுக்கோங்க, அது coherent source இல்லைன்னா அது கண்டினியூஸா they cannot emit waves continuously. இது ஒன்று. அதே மாதிரி independent source என்ன பண்ணும்னா இது வந்துட்டு they will not be in the same phase, they will have phase difference. Okay, they will have a constant phase difference. Okay, அதாவது sorry, independent sources வந்து they will emit waves which are not in same phase or constant phase difference ன்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் phase difference இருக்கும், ஒரு சேம் phase இல்லை, they won't vibrate in the same phase, along the same phase ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு சஸ்டெயின்ட் இன்டர்ஃபரன்ஸா இருக்கணும்னா கோஹரண்ட் சோர்ஸா இருக்கணும், இண்டிபெண்டன்ட் சோர்ஸாகவும் இருக்கக்கூடாது. தே மஸ்ட் பி கோஹரண்ட் சோர்சஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா if I is now going to be intensity ன்னு வச்சுக்கோங்க, suppose I is now going to be the intensity, I is given by I is equal to I0 cos squared pi by lambda into x. சரியா? இங்க x ன்றது path difference. Okay, x is path difference. Okay, x is path difference. அதுக்கப்புறம் lambdaன்றது wavelength. Okay, lambda is wavelength. I0 ன்றது intensity of the central bright fringe. Okay, intensity of the central bright fringe. Intensity of central bright fringe. Okay, central bright fringe. So
இப்போ x is equal to lambda ன்னு வச்சுக்கோங்க. Suppose if x is equal to lambda and then I is equal to k. Okay, then I will become equal to k. அப்போ what will be k? K is equal to I is equal to, when x is equal to lambda, I is equal to k. So k is equal to I0. I க்கு பதிலா k போட்டுக்கலாம். I0 cos squared pi by lambda into lambda. X க்கு பதிலா lambda போட்டுருங்க. அப்போ இது என்ன ஆயிடும்? lambda cancel ஆயிடும் இல்லையா? lambda அதாவது this is now going to be within the whole thing. You might think it is not. This is now going to be the angle. Okay. So இப்போ lambda cancel ஆச்சுன்னா இப்போ என்ன ஆகும்? That will now become I0 cos squared pi. But cos squared pi என்றச்சு cos pi is -1. So cos squared pi will now become 1 இல்லையா? So that will be equal to, so k is equal to I அப்படினாச்சு. Okay. So for x is equal to lambda. அடுத்தது when x is equal to lambda, then I is equal to I dash எடுத்துக்கலாம். I is equal to I dash. Suppose I dash is equal to, அப்போ k into cos squared pi by lambda into lambda by 3. ஏன்னா இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? What has been given? It has been given that lambda, sorry children, I am doing the B part நான் படிக்காமே உங்களுக்கு பண்றேன். அதாவது இந்த சம்ல பாருங்க, in Young's double slit experiment using monochromatic light of wavelength lambda, the intensity of light at a point on the screen where path difference is lambda is k units. Find out the intensity of the light where the path difference is lambda by 3. So first இதுக்கு வந்து now I'll again explain because நான் அந்த சம்ம படிக்காமே உங்களுக்கு நான் அப்படியே நான் போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து I is equal to I0 cos squared pi by lambda into x. இது உங்களுக்கு தெரியும். இங்க x ன்றது path difference, lambda ன்றது, so I'll write this is x, this is lambda. Okay, lambda is wavelength, I0 is the intensity of the central bright fringe. இப்போ first என்ன கொடுத்திருக்காங்க? when x is equal to lambda, I is equal to k. Okay, அப்போ I க்கு பதிலா k போட்டுக்கலாம். k is equal to I0 cos squared pi by lambda into lambda. x க்கு பதிலா lambda போட்டோம். But cos pi is -1 உங்களுக்கு தெரியும். So cos squared pi will become 1. So k is equal to I. Next என்ன கேட்டிருக்காங்க? Next வந்து they have said that it is find out the intensity at a point where the path difference is lambda by 2. That is when x is equal to lambda by 3. அப்படின்றது x க்கு பதிலா lambda by 3 போட்டுருங்க. when x is equal to lambda by 3. Okay, x is equal to lambda by 3. So அப்படி போட்டீங்கன்னா lambda cancel ஆச்சுனாக்கா, so this is within the angle. So that will be equal to I dash will be equal to k into lambda cancel ஆயிடும். pi by 3 is nothing but half the whole squared வந்துரும். So half squared is k by 4. Alright, is equal to, so I dash is equal to k by 4. Alright, இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ C என்ன கேட்டிருக்காங்க? Define the resolving power of a compound microscope. On what factors does it depend? So first இது பாத்தீங்கன்னா, first நம்ம why are coherent sources necessary to produce a sustained interference pattern பார்த்தோம் பாத்தீங்களா? அதுக்கு 1 point தான். அதுக்கு நீங்க சொன்னா போறோம். ஏன்னா first என்ன சொல்லலாம்? coherent sources compulsory னா என்னென்ன இருக்கணும்? They are not the sources are not coherent na, they will not emit continuous waves ன்னு சொல்லிடலாம். அடுத்தது independent sources இருந்ததுனாக்கா they will not have the same phase or they will have ஒரு constant phase difference இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லிடலாம். ஓகேவா? அந்த ரெண்டு பாயிண்ட் சொன்னீங்கனாலே 1 மார்க் கிடைச்சிடும். செகண்ட் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். மூணாவது வந்து இவங்க என்ன கேட்டிருக்காங்க? what is the resolving power or define resolving power of a compound microscope, on what factors does it depend அப்படின்னு கேட்டிருக்காங்க. Resolving power of a microscope is defined as the reciprocal of the smallest distance between 2 point objects at which they can be just resolved. ஒரு point object அந்த particular pointல எங்க நம்ம resolve பண்ண முடியும்? resolve in the sense என்ன, நல்ல ஒரு பிரைட்டா ஒரு இன்டென்சிட்டியோட நல்ல ஒரு ஆம்பிளிஃபைடா நல்ல ஒரு மேக்னிஃபைடா நம்ம பார்க்க முடியும் அப்படின்றது தான் வந்து resolved சொல்றோம் when seen through a microscope. So இப்போ resolving power of a microscope வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, resolving power of a microscope RP ன்னு போடுறேன் is equal to, so resolving power of a microscope is given by 1 by d which is equal to 2 mu sin theta by lambda. அதாவது இத நான் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா, now look,
இப்போ suppose this is now going to be a lens. Okay, objective lens. Okay, இப்போ objective lensல இருந்து இப்போ இந்த ரெண்டு rays வந்து இந்த edgeல இருந்து வரது வந்து they will get deviated and finally come here at the focus. இல்லையா இப்படி வரும். And let me mark this. All right, இது எல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டா வருது இப்படி, and they are now going to get converged at this particular point. இதுதான் object. Okay, this is now going to be the object. So இந்த angle தான் நம்ம theta எடுத்துக்கோம். Okay, this is now going to be theta. So the value இந்த இங்க வந்து limit of resolution வந்து it is measured as the minimum distance between the 2 point objects whose images of the microscope are seen as separate. ஓகேவா, இதுதான் limit of resolution அப்படின்னு சொல்றோம். அதாவது ரிசால்விங் பவர்ன்றது ஒரு மைக்ரோஸ்கோப்போட எபிலிட்டி, ஹவு இட் கேன் செப்பரேட் த இமேஜஸ் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ், அதை வந்து நம்ம ரிசால்விங் பவர்னு சொல்றோம். நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு சின்ன சின்ன இதை கூட துல்லியமா காமிக்கக்கூடியதை தான் நம்ம வந்து ரிசால்விங் பவர்னு சொல்றோம் இல்லையா. இப்போ இந்த லிமிட் ஆஃப் ரெசல்யூஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோப்ன்றது எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம்னா, இட் இஸ் மெஷர்ட் பை த மினிமம் டிஸ்டன்ஸ் டி. 2 பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ், மினிமம் டிஸ்டன்ஸை வந்து நம்ம டின்னு எடுத்துக்கிறோம். where the images can be seen as separate, ரெண்டையும் தனித்தனியா பார்க்கக்கூடிய அளவுக்கு துல்லியமா இருக்கு பாத்தீங்களா, அதை தான் நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸ் தான் we take it as d ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, சோ இந்த dன்றது வந்து it is now directly proportional to the wavelength. Okay, d is directly proportional to wavelength and inversely proportional to the cone of the angle. இந்த 2 theta பாத்தீங்களா, அதுதான். ஓகே, சோ இதுதான் distance. This is now going to be the distance. Okay, இந்த ரெண்டு துல்லியமா ரெண்டு இது வந்து பார்க்கணும், அதுதான். And the cone of the angle is d ன்னு சொல்லலாம். ஓகேவா, so that is now going to be, so d is directly proportional to lambda and inversely proportional to 2 theta. சரியா, or இப்போ வந்து 2 theta ன்னு எடுக்கறச்சே, இப்போ limit of resolution இப்போ theta க்கு பதிலா sin theta அப்படின்னு எடுத்துட்டோம்னு வெச்சுக்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் for small angles theta வந்து instead of sin theta we can take it as then பார்த்தோம், theta ன்னு பார்த்தோம். இங்க வந்து sin theta ன்னு எடுத்தானாக்க d is equal to lambda by 2 sin theta. Okay, 2 sin theta. இந்த சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கும் உள்ள மீடியம் வந்து இஸ் டிரான்ஸ்பரண்ட் மீடியம்னு வச்சுக்கோங்க, ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ அப்படின்னு எடுத்தோம்னா, then you can say that it is now going to be 2 mu sin theta. So then d will be equal to lambda by 2 mu sin theta. சரியா, ஸோ ஸ்மாலர், அதாவது டியோட வேல்யூ ஸ்மாலராக இருந்ததுன்னா ரிசால்விங் பவரோட வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்கும். ஸோ ரிசால்விங் பவர் இஸ் த ரெசிப்ரோக்கல் சொன்னால் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. ஸோ ஆர்பி ஆஃப் அ மைக்ரோஸ்கோப் இஸ் ஈக்குவல் டு 1/d. ரிசால்விங் பவர் இஸ் ஈக்குவல் டு 1/d which is equal to 2 mu sin theta by lambda. ஓகேவா, ஸோ I thought இந்த ரெண்டு questions-உம் I thought I should throw some more light, உங்களுக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுனால தான். ஏன்னா வேவ் ஆப்டிக்ஸ்னாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு பயம் இருக்கு, இதுல வந்து ஹைஜீன்ஸ் பிரின்சிபல் புரிஞ்சுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் I thought இந்த ரெண்டு கொஸ்டினையும் வந்து நான் வந்து தனியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் I made it as a separate video. So I hope you got this concept. இதுல ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். With this இது நம்ம செக்ஷன் டி முடிச்சிட்டோம். ஓகேவா, செக்ஷன் டி இதுவும் செக்ஷன் டி கொஸ்டின் தான். ஏர்லியர் வீடியோல நான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டேன். இந்த வேவ்ல ஆப்டிக்ஸை பத்தி ஒரு தனி வீடியோவே போடணும் அப்படின்றதுக்காக தான், இந்த ஹைஜீன்ஸ் பிரின்சிபல் எஸ்பெஷலி அதை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நான் வந்து இந்த தனி வீடியோவே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அடுத்த வீடியோல செக்ஷன் இயோட இந்த கேஸ் ஸ்டடி டைப் ஆஃப் கொஸ்டினையும் முடிச்சிட்டோம்னாக்க இந்த ஹோல் பேப்பர் ஃபுல் லென்த் பேப்பர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் I am going to go, அடுத்தது வந்து மேத் பேப்பர், இன்னொரு ஃபுல் லென்த் பேப்பர் நான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, ஸோ தட் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் டேட்ஸும் அனௌன்ஸ் பண்ணதுனால இந்த வீடியோஸை திருப்பி திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா, நான் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், போர்டு எக்ஸாம்ஸில் என்ன கொஸ்டின்ஸ், என்னென்ன எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றது அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் இந்த பேப்பர் எல்லாமே செட் பண்ணி உங்களுக்கு நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் கோ த்ரூ தீஸ் பேப்பர்ஸ் and wherever doubts arise you can as well comment. Okay, so see you in the next video soon children. Until then, bye bye.